Montfort Community Development Society, Founder Director, late Reverend Brother Gerard Patrick. Years of existence, 20 years. Director, Reverend Brother Joseph Lewis. Project Director, Reverend Brother Matthew Alexander. Board of Members, Brother P.J. George, Chairman, Brother Joseph Lewis, Secretary, Brother Matthew Kublika, Treasurer, Brother K.K. Thomas, Director. Following are the members, Mr. Sukesh Menon, Dr. Bala Murli, Mr. Altaf, Brother Stanislas, Mrs. Sai Ramesh. Administrative staff, Mrs. Sai Ramesh and Mr. Santosh Kumar. Program coordinators, Senior Coordinator, Ms. Miraculin. Cluster coordinators, Serin, Sachu, Helen and Karthik. Number of staff, 35. Volunteers, 28. And our main programs. MCDS-இன் முக்கிய மாற்றம் மற்றும் பிரதான நிகழ்வுகள். மகளிர் சுய உதவி குழுக்கள் 200க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி அவைகளை 6 கூட்ட அமைப்புகளாக பிரித்து பொறுப்பாளர்களையும் மற்றும் மகளிர் அமைச்சர்களையும் ஏற்படுத்தி அவர்களின் குடும்பங்களில் நிலைத்த மற்றும் நீடித்த பல்நோக்கு வளர்ச்சியை உறுதி செய்து வருகின்றது. சுகாதாரம், சிறுநீரகம், கண் சிகிச்சை, காசநோய், இலவசமாக கண்ணாடி வழங்குதல் போன்ற சமுதாயம் சார்ந்த செயல்பாடுகளை முழு பங்கேற்போடும் மற்றும் பகிர்தலோடும் நடத்துகின்றனர். பகுதி வாரியாக அனைத்து மகளிர் குழுக்களும் மாதாந்திர கூட்டங்களை நடத்துகின்றன. அனைத்து குழுக்களின் பொறுப்பாளர்களின் மாதாந்திர கூட்டமும் நடத்தப்படுகின்றது. கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் கூட்டமும் மாதாந்திரம் நடத்தப்படுகின்றது. தனிப்பட்ட மகளிர் குழுக்களின் மாதாந்திர கூட்டம் என்று 4 சக்கர கூட்டை முறைகளில் கையாண்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு MCDS-இன் கூட்டமைப்பு பகுதிகளின் ஒருங்கிணைப்பாளர்களின் வழிகாட்டுதலுடன் செயல்படுகின்றனர். கடந்த ஓராண்டில் 3,68,70,000 கடன் வாங்கி சாப்பாடு விற்பனை மையம், துணை அச்சகம், அழகுகலை மையம் மற்றும் மலர் விற்பனை மையங்கள், துணி தைக்கும் தொழில் என்று பல சிறு தொழில் முனைதலில் பிணைத்துள்ளனர். மூளை வளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளின் சமுதாயம் சார்ந்த மறுவாழ்வு செயல்பாடுகள். மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளின் மறுவாழ்வே MCDS-இன் உச்சகட்ட செயல்பாடு ஆகும். 4 மையங்களில் 80 மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை 2 பிரிவாக பிரித்து பல செயல்பாடுகளை செய்கின்றோம். கூட்டு விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைக்கப்படுகின்றன. எங்கள் குழந்தைகள் நன்றாக பயிற்சி எடுத்து முதல் பரிசுகளையும் தங்க பதக்கங்களையும் வென்றதில் பெருமை கொள்கின்றோம். மொத்தம் 12 பணியாளர்கள் சேவை செய்கின்றார்கள். MCDS-இன் சமுதாயம் சார்ந்த சுகாதார பணிகள். MCDS-இன் நடமாடும் மருத்துவமனை குடிசை பகுதி மற்றும் அப்பகுதிகளில் இருக்கும் அரசு பள்ளிகளுக்கு சென்று நோயாளிகளை சந்தித்து தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்து உதவுகின்றது. இந்த நடமாடும் மருத்துவமனையில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் பணி செய்கின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 21,283 நபருக்கு இலவசமாக மருந்துகள் வழங்கப்பட்டது. மேலும் புற்றுநோய், காசநோய், பல், சிறுநீரகம், கண் சிகிச்சை முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. கண் மருத்துவம் மூலம் 11,666 பேருக்கு உதவி செய்யப்பட்டது. மாலை நேர படிப்பு மையங்கள். குடிசை பகுதி குடும்பங்களில் வசிக்கும் படிப்பில் மிகவும் பின்தங்கியுள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகள் சுமார் 238 குழந்தைகளை 16 மாலை நேர படிப்பு மையங்களில் படிக்க வைக்கப்படுகின்றன. இந்த மையங்கள் இல்லை என்றால் இவர்கள் பலர் இடையில் படிப்பை விட்டுவிட்டு குழந்தை தொழிலாளராக மாறி இருக்கலாம். இவர்களை தொடர்ந்து படிக்க வைத்ததில் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த மையங்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் 2 மணி நேரம் நடக்கின்றது மற்றும் குழந்தை உரிமை பேரணிகளும் குழந்தைகள் தினமும் விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. திறந்த வெளி படிப்பு மையங்கள். சமுதாயத்தில் பின்னடைவு உள்ளவர்களை சந்தித்து கண்டறிந்து உதவி செய்வதே MCDS-இன் பிரதான நோக்கமாகும். இந்த நோக்கத்திற்கு இணங்க சுமார் 120 பேர் எண்ணிக்கை கொண்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிப்பை இடையில் நிறுத்திய அல்லது தேர்ச்சி பெறாத இளைஞர்களை கண்டறிந்து அவர்களை படிக்க வைத்து, தேர்வு எழுத வைத்து, தேர்ச்சி பெற வைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றனர்.
மூத்தோர்களுக்கான படி 5 மையங்களில் 120 மூத்தோர்களுக்கான சமுதாயம் மற்றும் அவரவர்களின் குடும்பங்களில் மையப்படுத்தி வருவதற்கான செயல்பாடுகளை செய்கின்றோம். இவர்கள் தினமும் 2 மணி நேரம் அவரவர் மையங்களில் ஒன்று கூடி யோகா, செய்தித்தாள் வாசிப்பது, சந்தோஷமான விஷயங்களை பகிர்வு செய்தல், பாட்டு பாடுதல், நடனம் ஆடி மன அழுத்தத்தை வெளியேற்றுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றுலா செல்கின்றனர். சமத்துவ பொங்கல், மூத்தோர் தினம், கிறிஸ்துமஸ் விழா, தீபாவளி தினங்களை கொண்டாடுகின்றன. MCDSஇன் அனைத்து மருத்துவ உதவிகளை பெறுகின்றன. குடும்பம் மற்றும் சமுதாய வளர்ச்சியில் ஆண்களின் அறிவு, ஆக்கப்பூர்வமாக மற்றும் கடமை உணர்வுடன் கூடிய பங்கேற்பு. ஆண்களுக்கு என சுய உதவி குழு நடத்துகிறோம். 105 ஆண்களை 8 ஆண்கள் குழுவில் இணைத்துள்ளோம். இவர்களின் பெரும்பாலானோர் ஆட்டோ தொழில் செய்கின்றனர். குழந்தை உரிமை விழிப்புணர்வு, புற்றுநோய், கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துதல் மற்றும் MCDSஇன் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்கின்றார்கள். வர்தா புயல் மற்றும் MCDSஇன் நிவாரணம். வர்தா புயலில் MCDS பணியாற்றும் குடிசை பகுதிகளில் வாழும் மக்கள் பேரழிவை சந்தித்தனர். அவர்களை உரிய நேரத்தில் சந்தித்து தேவையான நிவாரண பணிகளை பணம் மற்றும் பொருள் உதவி மூலம் மேற்கொள்ளப்பட்டது. முடிவுரை: சமுதாய வளர்ச்சியை மையப்படுத்திய எமது பணிகள் வெற்றி. எமது பணியாளர்களின் முழு ஈடுபாடும், மகளிர், ஆண்கள் மேலும் இளைஞர்களின் முழு பங்கேற்பும் MCDSஇன் உதவியாளர்களுக்குமே சாரும் என்பதை பெருமையாக கருதுகிறோம். எங்களது நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக படைத்தவனுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி. MCDS மகளிர் பேரவையின் விளக்கங்கள். பேரவையின் பெயர் MCDS செம்மஞ்சேரி மகளிர் குழு பேரவை. மகளிர் குழுக்களின் எண்ணிக்கை 19. மகளிர்களின் எண்ணிக்கை 251. பேரவையின் பெயர் திருவான்மியூர் மகளிர் பேரவை குழு. மகளிர் குழுக்களின் எண்ணிக்கை 21. Karthik, you may start moving nicely. May I request everybody to please wave the hand. மகளிர்களின் எண்ணிக்கை 300. So the next federation march past will be followed by Kannagi Nagar. ஒரு பலமான கை தட்டலோட நம்ம கண்ணகி நகர் ஃபெடரேஷன் மேலே கிடைக்கலாம். Come on ladies and gentlemen. Next we the அடையார் ஃபெடரேஷன். மறுபடியும் ஒரு பலமான கை தட்டலோட அடையார் ஃபெடரேஷனை நம்ம மேலே கிடைக்கலாம். Come on ladies and gentlemen together. The last federation by ஆரேபுரம். மறுபடியும் ஒரு பலமான கை தட்டலோட நம்ம ஆரேபுரம் ஃபெடரேஷனை மேலே கிடைக்கலாம். Come on everyone together. ஒரு பலமான கை தட்டல் கொடுக்கலாம் அவங்களுக்காக. Mr. Jagan, Dr. Bala and all the members. Joseph Lewis to please come forward. Okay, the chief guest is here on the way. Ladies, ஒரு பலமான கை தட்டலோட நம்ம ஜெகன் அவர்களை மேலே அழைக்கலாம். Come on together. Can I also have the director of MCDS, Reverend Brother Joseph Lewis, to please come forward to light the lamp. A special thanks to Mr. Jagan. உங்க busy schedule அன்னைக்கு எங்களால வந்து இன்னும் சிறப்பா பண்ணி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மறுபடியும் ஒரு பலமான கை தட்டல் கொடுத்தலாம் ஜெகன் அவர்களுக்காக. Thank you so much sir. Thank you. Now I request the director of MCDS, Reverend Brother Joseph Lewis, to please light the lamp, and I also request Mr. Jagan to please join for the lighting the lamp. The federation leaders. நம்ம டைரக்டர் ரெவரண்ட் பிரதர் ஜோசப் லூயிஸ் அமெரிக்கா அழைக்கலாம். Thank you. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து மங்கையர் பெருமக்களுக்கும் இன்றைய நாள் மகளிர் தின விழா மங்களங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளவில் மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
எம்சிடிஎஸ்ஐ சார்ந்த சுய உதவி மகளிர் இந்த விழாவை மிகவும் சிறப்பாகவும் ஆடம்பரமாகவும் கொண்டாட வேணும் என்று திட்டமிட்டு மாதங்கள் முன்னே காமராஜர் அரங்கத்தை இதற்கென ஏற்பாடு செய்திருந்தோம். தொலைநோக்கோடு இந்நாளுக்கான தயாரிப்பை பிரதர் மேத்யூ அவர்களின் மேற்பார்வையில் தொடங்கினோம். மேற்பார்வை தளத்தில் மேற்பார்வை தளத்திலும் போட்டிகள் நடந்தன. அதற்கான பரிசுகள் இன்றைய தினம் வழங்கப்படும். ஏற்கனவே நடந்த போட்டிகள் அன்றி மேற்கொண்டுள்ள போட்டிகள் இன்றைய நிகழ்ச்சி நிரலில் நடைபெறுகின்றன. எம்சிடிஎஸ்ஐ பொறுத்தவரை எம்சிடிஎஸ்ஐ சார்ந்த மகளிர் வாழ்க்கை தரம் வளர்ச்சி ஒரு முக்கியமான குறிக்கோளாக கருதுகின்றோம். அவர்களும் வளர வேண்டும், அத்தோடு அவர்களை சார்ந்திருக்கும் சமுதாயமும் முன்னேற வேண்டும். இதற்கென எம்சிடிஎஸ் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் இவர்களை ஊடகமாக கொண்டு இவர்கள் வழியாக செயல்படுகின்றோம். எனவே எம்சிடிஎஸ் சுய உதவிக்குழு எம்சிடிஎஸ்ஸின் பேக்போன் அல்லது முதுகெலும்பு என ஒப்பிடுவது மிகையாகாது. எம்சிடிஎஸ் மேற்கொள்ளும் எல்லா துறைகளிலும் முழு மூச்சாக செயல்படும் சுய உதவி மகளிர் குழு அவர்களுக்கு ஒரு விழா எடுப்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். அழைப்பினை ஏற்று பல பெரியோர்களும் சான்றோர்களும் வந்துள்ளனர். வருவோரை வரவேற்பது நம் பண்பாடு. இந்த அரங்கம் நிரம்பி இருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். சிறப்பாக மான்ஃபோர்ட் சபையில் சார்ந்த பல நிறுவனங்களிலிருந்தும் அருட்சகோதரர்களும் நிறுவனம் சார்ந்த அலுவலர்களும் வந்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. அவ்வண்ணமே எங்கள் அழைப்பினை ஏற்று வந்துள்ள அருள் தந்தையர் அருட்சகோதரிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை ஊக்குவித்து வரும் சிறப்பு விருந்தினர்களை பாசத்துடன் வரவேற்கின்றேன். இன்றைய முக்கிய விருந்தினரான நம்முடன் வந்துள்ள திரையுலக திரு ஜெகன் அவர்களையும் டாக்டர் பாலமுரளி, திரு சுகேஷ் மேனன் போன்றவர்களையும் மாலை முக்கிய விருந்தினராக வரவிருக்கும் திரையுலக செல்வி அர்ச்சனா, எங்கள் நண்பர்கள் திரு துரைசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் திரு பால ஆதித்தனார் போன்ற மான்ஃபோர்ட் பழைய மாணவர்கள் பலர் இன்று வர இயலாமல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அவர்களின் இன்றைய நிகழ்ச்சி ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்ச்சியை ஊடக வாயிலாக